முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மள்ல பல பேரு 8 மணி நேரம் தூங்குறதே கிடையாது. மினிமம் 6 டூ 7 ஹவர்ஸ் தூங்கியே ஆகணும். இன்னைக்கு பிரச்சனை ஆரம்பிக்கிறது எங்கன்னா, நீங்க தூங்காம இருக்கும்போது, உங்களுடைய இன்டர்னல் ஆர்கன் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா ஸ்பாயில் ஆயிட்டே போகும்போது தான் உடம்புல ஹெல்த் பிரச்சனை வருது. இன்னைக்கு மெடிக்கல் ரிப்போர்ட்ல நெறைய பேரு ஹார்ட் அட்டாக்ல சாகுறதும், நெறைய டிசீஸ் வரதும் பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. அவங்களுடைய ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் கிடையாது. 6 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ். பிரச்சனை என்னன்னா, நீங்க எனக்கு கடன் போச்சு வரல, காசு போச்சு வரல, உங்களுடைய பீஸ் போயிடுச்சு, ஃப்ரெண்டு சரியில்ல, ஒய்ஃப் சரியில்ல, ஹஸ்பண்ட் சரியில்ல, எல்லாமே சரியில்லைன்னா, இது எல்லாமே சரி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களால் முடியும். அது திங்க் பண்ணணும்னா, உங்களுக்கு டேயில் நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும். நீங்கள் அந்த டே ஆக்டிவாக இருக்கணும்னா, நீங்கள் அதுக்கு முன்னாடி நாள் கண்டிப்பாக 8 மணி நேரம் தூங்கினா தான் உங்கள் பிரச்சனையெல்லாம் முடிக்க முடியும். நீங்கள் தூங்காமல் இதனால் எனக்கு தூக்கம் வரலன்ட்டு தூங்காமலே போனீங்கன்னா, அந்த பிரச்சனை எதுவுமே முடிக்க முடியாது. நீங்கள் எனர்ஜெட்டிக்காக இல்லைன்னா காசு வாங்குறவங்கள போய் மீட் பண்ண கூட உங்களால் முடியாது. எனர்ஜெட்டிக்காக இல்லைன்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான எனர்ஜி உங்களுக்கு நெக்ஸ்ட் டே இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ முக்கியமானது ஸ்லீப் வெல். இந்த பெட்டுக்கு போகிறீங்களே, அந்த ஃபோனு, அந்த லைட்டு, இது எல்லாமே பிரச்சனையை எல்லாத்தையும் தூக்கி வெளியில் கிடச்சிட்டு அந்த பெட்டில் படுக்கும்போது எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஞாபகம் மறதியை நினச்சிக்கோங்க. எதுவுமே நினைக்காம நிம்மதியாக 8 மணி 9 மணிக்குள்ளே படுத்துருங்க. காலையில் 5 மணிக்கு எழுந்திருங்க. இதை 1 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி யூ வில் கெட் பீஸ் ஆஃப் மைண்ட். ஆல் தி பெஸ்ட்.